ஆரிராரோ ஓராரிரோ ஆரிராரோ ஓராரிரோ உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. நீ இன்னும் போகலையா? அங்கேயே உட்கார்ந்துகிட்டடக்க. உடம்பு சரியில்லாதவங்களை எப்படி விட்டுட்டு போக முடியும் எலிஃபண்ட் மேடம்? அட லூசு, காலையில இருந்து இருட்டுற வரைக்கும் உட்கார்ந்துட்டு அடக்கான மெண்டல் பைய. பரவாயில்ல எலிஃபண்ட் மேடம். நல்ல ராத்திரி ஆயிட்டு, நீ போய் உறங்கு. எனக்கு காய்ச்சல்லாம் போயிட்டு. நான் இங்க கீழே படுத்துக்கிறேன். திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு எமர்ஜென்சினா நான் வரணும். இது ஒரு சாதாரண காய்ச்சல் தானே, அந்த அளவுக்கு என்ன வந்துட போகுது? நான் இங்க படுத்திருக்கேன். இவனை போட்டு நான் என்ன பாடுபடுத்துறேன். வயிற்றுக்கு சரியா சாப்பாடு கூட இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். மற்ற ஒருத்தனா இருந்தா நல்ல கொண்டாட்டமா இருப்பானுவோ, சாவட்டும் இவன் அப்படின்னு. ஆனா இவன் என்ன பாசமா இருக்கான். ஏன் இப்படி பாசமா கிடக்கான்? சில ஆளுவோ நம்ம கிட்ட அன்பு காட்டினாதானே அன்பு காட்டுவாவோ. ஒரு ஆள் இவ்வளவு கொடுமைப்படுத்தியுமா ஒருத்தன் அன்பு காட்டுவான்? ஒருவேளை இவனுக்கு மூளையில எதுவும் பிரச்சனை இருக்குமோ என்னன்னே தெரியலையே. இம்பிட்டு அன்பாவா இருப்பாங்க. எப்பாடியோ இவ்வளவு அன்பா எங்க அம்மாயே தவிர எங்க யாருமே இருந்ததே கிடையல. பாவமாதான் இருக்கு. சரி, நம்ம உறங்குவோம். அத்தை பாட்டி ரொம்ப போர் அடிக்கி, எங்கேயாவது டூர் போவோமா? இந்த பஞ்சாயத்து தலைவர் கூட்டு போறேன்னு ஏமாத்திட்டே கிடக்காரு. அவரெல்லாம் இப்போதைக்கு கூட்டு போக மாட்டாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, செய்ய மாட்டாரு. நம்ம குடும்பமா போவோமா? எங்க போகட்டி? அடிக்கிற வெயிலுக்கு ஊட்டி, கொடைக்கானல், கேரளான்னு எங்கேயாட்டு போய் ஒரு 3 நாள் தங்கிடுவோம். நல்லா சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா தண்ணி உள்ள இடமா பார்த்து குளு குளு குளுன்னு குளிச்சுட்டே இருக்கணும். என்னத்த போ. இப்படி சொன்னா என்ன செய்ய? பின்னாடி உன் புருஷன் வந்தாச்சு. பாபு மனுஷா, என்கிட்ட பேசாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? அறிவில்ல. ரொம்ப ஓவரா பண்ணாதீரு. எங்க எப்படிட்டு நீ என்னை நல்லா கேவலப்படுத்திக்கிட்ட. அது சரியாகிற வரைக்கும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்டி. நான் அவனை வந்து பேசட்டா? கேமட்டையும் ஒன்னொன்னா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்க, புருஷன் முண்டாட்டினா 1000 இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு பேசாம மூஞ்சி முறையே தூக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? எனக்கு உன் கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்படிலாம் விட முடியாது. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை பாட்டி, தாத்தா, மாமா, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நாங்க என்னத்தை தலையிட? பேசுங்க பாபு, பேசுங்க 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 பேசுங்க. இன்னும் பேசிட்டு இருக்கும்போதே போறாரு. பாபு மனுஷா நில்லுங்க. இவங்க 2 பேரும் சண்டையை பார்த்தா சின்ன பிள்ளை சண்டை மாதிரி தான் இருக்கு. போங்க. பாபு மனுஷன் எப்படியே போனா என்ன அர்த்தம்? நெட்டமா நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு நீ ரொம்ப ஓவரா பண்ணாத, சரியா? பிடிக்கலன்னா விட்டுரு. அப்படி என்ன பெரிய குலக்குத்தம் பண்ணிக்கிட்டேன்னு இந்த வரதுக்கு வாரீரு? ஏதோ அந்த தேங்காய் பால் விற்கிறதுக்காக 2-3 பொய் சொல்லிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா? உங்க எம்டி பெரிய இவன் மாதிரி பேசிட்டு கிடக்கான். நீ என்ன போயினாலும் சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னையே நீ கேவலப்படுத்தியிருக்க. குடிக்காரன், அது இது, பொம்பளை விஷயத்துல வீக்குன்னு. எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கு தெரியுமா? என்கிட்ட பேசாதட்டி போட்டி. சரி, சாரி, மன்னிச்சிருங்க. உன் சாரியை வச்சுட்டு ஒரு மண்ணும் பண்ண முடியாது, போ. அவன் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேசலன்னா போறாரு. எனக்கு என்ன? ஏதோ பாவம் புருஷன் இறக்கப்பட்டு போய் பேசினா ஓவரா சீன் போடுதாரு. பொக்கவாய். இருந்தாலும் இந்த எம்டி மண்டையை கொஞ்சம் ஓவராக தான் பண்ணதான் போல. சார், எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண போகிறேனே தெரியலையேப்பா. எப்போ பார்த்தாலும் பொய் ப்ராடு, சும்மா விளாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு நினச்சா கடைசியில் அது ஏன் பக்கமே திரும்பிட்டு கொஞ்ச நாள் பேசாமல் போட்டு எடுத்தால் தான் சரிப்பட்டு வருவா. இல்லைன்னா பாபு தானே கிறுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா நம்மளை. என்னட்டி அது ஏதோ மாடெல்லாம் மேய்க்கணும்னு சொல்லி வேலையில சேர போனீங்க, என்னாச்சு? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. அது ஓவரா பேசுறது கிளவி. பனிமலர் பாட்டியா, அதுக்கு சும்மாவே நம்ம பேசுறது கேட்காத. அது என்ன ஓவரா பேசுச்சு? நான் மாடு மேய்க்கும் போது நம்ம நடந்து போக வேண்டாம், மாட்டில் ஏறி உட்காந்து போகணும். மாட்டில் ஏறி உட்காந்தேன், அதுக்கு ஒரே திட்டுன்னு திட்டிட்டு கிடக்கு. மெண்டல் கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட மனசை வேலை செய்வானா? மாட்டு மேலே யாராவது உட்காருவாங்களாட்டி லூஸு. அது விட்டா எங்களை அடிச்சிரும் போல. என்ன வரத்துக்கு வருது? இதெல்லாம் தேவையா? பேசாம கடன் கட்டி ஏதாவது வேலைக்கு போகணும், 4 காசு பார்க்கணும், சேர்த்து வைக்கணும். அதனால தான் இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வேலையை தான் நம்ம செய்யணும். தெரியாதல கொண்டு போய் முக்க நுழைச்சா அடிதான் விழும். ஏக்கா இந்த நம்ம போகிற வழியில் இந்த சூரியகாந்தி பூலாம் அழகா பூத்து குழுகுதுக்கா. எல்லா ஆளுகளும் அங்கே போய் போட்டாவா எடுத்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த இன்ஸ்டாகிராம திறந்தாலே எல்லா ஆளுகளும் அங்கே தான் நிற்கிது. ஏக்கா வாங்கக்கா, நம்மளும் போய் போட்டா எடுத்துட்டு நல்ல வீடியோலாம் எடுத்துகிட்டு வருவோங்க்கா, ப்ளீஸ்க்கா. அது பாவம் விவசாயி அதை போட்டு வச்சிருக்காரு, அதை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கணுமா இருக்கும்.
ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன பெரிய தொந்தரவாயிரும். நானும் நினச்சேன் பார்த்துக்கிடுங்க. வாங்கக்கா போவோங்க்கா, எல்லாரும் நல்ல நம்ம சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுப்போம். ஏதாவது புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு கிடப்பையலோட்டி நேரம் போக வேண்டாமா? சும்மா மரத்து கடையில உட்காந்து மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்க போகுது வாழ்க்கை? வாங்க போவோம். எந்திரிக்க கேர்ள்ஸ், கமான் கமான் கமான், குயிக் குயிக் குயிக். வாங்க வாங்க, சோம்பேறி கூட்டம்லாம் எந்திரிங்க. அந்த லாஸ்ட் 3 குண்டு எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. கமான் கமான், வாங்கல் வாங்கல். சும்மா கிடக்க மாட்டல்லவோ, எங்கேயாவது அங்க வா இங்க வான்னு நம்மளை போட்டு பாடாப்படுத்துவாளுவோ. பார்த்தீங்களாக்கா எவ்வளோ அழகா சூப்பராக பூத்து குலுங்குது. நல்ல பச்சை கலர் இலைக்கும் தான் மஞ்சள் கலர் பூவுக்கும் எப்படி எடுப்பாக இருக்குது பார்த்தீங்களா? வாங்கக்கா போய் உள்ளே இறங்கி போட்டோ எடுப்போம். ஐயோ ஐயோ, இதை பாக்குறதுக்கே மனசுக்கு சூப்பரா இருக்கு. வாங்க கேர்ள்ஸ் இறங்குங்க. இன்னைக்கு பார்த்து நல்ல சீலை உடுக்காம வந்துட்டேனே. எப்பவும் போல இந்த ப்ளூ கலர் தானே, சரி எடுப்போம். இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பாட்டு வருது. நக்குமா ஆடுவாங்கல்ல, நக்குமா. மலர்களே மலர்களே இது என கனவா, மலைகளே மலைகளே இது என நினைவா, உருகியதே எனது உள்ளம், பெருகியதே விடி வெள்ளம், உன்னோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான். ஆரம்பிச்சிட்டாளவுல. ஏய், என்ன மங்குனி மாதிரி நிற்கிங்க? இதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியது. நல்லா வாங்க, சந்தோஷமா போட்டோ எடுத்து சந்தோஷமா இருப்போம். நான் இப்போ ஒரு பாட்டு படுத்தப்படுங்க. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஏமா குண்டகாலுக்கு பாட்டை பாரேன். பூவ 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 பூவி, பூவ 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 பூவி, பூவ 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 பூவி, பூவ பூவ பூவி. பூவை பார்த்ததே மனசுக்கு என்ன ஒரு சந்தோஷம். சுந்தரி பறிச்சுட்டா, நம்மளும் பறிச்சு மண்டையில வைப்போம். ஏய், இதை மண்டையிலலாம் வைக்க மாட்டாங்கட்டி. இது உன் மண்டையை விட பெருசா இருக்கு. பரவாயில்ல வைப்போம். எல்லாரும் மண்டையில வச்சாச்சு. இதில் காமெடியாக இருக்கிறது யாரெல்லானே நம்ம இழிச்சக்கா சான்சராணி தான். வாமாரையும் காமெடியா தான் இருக்குப்பா. பங்குசக்கா சூப்பரா இருக்கா. அதே மாதிரி கீதாளுக்கும் நல்லா இருக்கு. ஏன் மண்டையும் மஞ்ச பூவும் மஞ்ச வச்சதே தெரியல. ஆமாட்டி. சரி வாங்க அந்த பக்கம் போவோம். ஏக்கா அப்படி ஒரு ஃபோட்டோ எடுங்கக்கா. நான் அந்த பூவை எப்படி வச்சிருக்கணும், அப்புறம் அந்த பூவும் என் முகமும் ஒன்றா இருக்கணும். பூ எதுவும் மூஞ்சி எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ மூஞ்செல்லாம் மஞ்சள் பெயிண்ட் தான் அடிக்கணும். நம்மள மாதிரியே போட்டோ எடுக்க ஒருத்தன் வந்திருக்கான். அதுவும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு மேட்சாக போட்டு வந்திருக்கான். இப்போ நாங்கள் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம்ல, நடுவில் இருந்து நிற்க மேனஸே இல்லை. யோ நவுண்டு பையா. யாருமா நீ? யாரு? உங்க பாட்டி நவுண்டு பையா. இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம், அங்கே தான் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம்லாம் அடம் பிடிக்கக்கூடாது. ஆளுக்கு எங்கே இடம் கிடைக்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். தம்பி கொஞ்சம் நவுண்டு நில்லுப்பா, போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். பெரிய பொம்பளை மாதிரி இருக்க, அறிவில்ல. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? 5 வெட்டிக்கும் 10 வெட்டிக்கும் கடனை வாங்கி நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க இஷ்டத்துக்கு நோகாம வந்து பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கீங்களா? அத்தனை பேர் மண்டையிலையும் பூவு. ஐயா, இது தோட்டத்துக்காரன்னு நினைக்கேன். ஐயோ சாரிப்பா. சாரி பூரி, இந்த ஒத்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு எல்லா தப்பும் பண்ண வேண்டியது. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 7 பூ பறிச்சிருப்போமான. அதுக்கேம்னா இவ்வளோ கோவப்படுறீங்க? ஒரு வெயில் பட்டா காஞ்சி போவாதா? இதே மாதிரி சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தையா வந்து போட்டோ எடுத்துட்டு போறாளுவ. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கும் செருப்பு காலோடு இறங்கி அம்பிட்டு பூவியும் நாய் கொதறின மாதிரி கொதறி போட்டு போறாளுவ. எடுபட்டு வச்சிருக்கியோ? அட கடவுளே, சரி உங்க கஷ்டம் தெரியாம நம்ம இப்படி பண்ணிட்டோமே. உங்களுக்குலாம் இது ஒரு பொழுதுபோக்கு தான், ஆனா எங்களுக்கு இது வாழ்க்கை. இதை நம்பி நாங்க எம்பிட்டு கடன் வாங்கி வச்சிருக்கோம்னு தெரியுமா? பெரிய சினிமா நடிகை நினப்பு இவ்வளவுக்கு. பூவை காதுல வைக்கவும் மூஞ்சில வைக்கவும் வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு திரிதாளுவோம். தம்பி சாரிப்பா, கோவப்படாதப்பா. இந்த பூக்களுக்கெல்லாம் அவங்க எவ்வளவுன்னு சொல்லி நாங்க கொடுத்துட்டு போறோம். பணத்துக்குள்ள பேசலோ? ஐயா, உன் கஷ்டத்தை புரிஞ்சுதான்ப்பா கேட்டேன், தப்பா எடுத்துக்கிடாத. மன்னிச்சுக்கிடுங்கண்ணே, எங்களுக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு ஜாலியாக ஒரு டைம் பாஸுக்கு வந்து பண்ணிட்டு போயிருந்தோம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது எங்களுக்கு புரியவே இல்லைண்ணே. என்ன ஆளுக்கு ஒரு பூவுக்கு 10 ரூபா போட்டு வாங்கிக்கிடுங்கண்ணே, அப்போ தான் எங்கள் மனசு சாந்தி அடையும். பணத்துக்கெல்லாம் ஆசைப்படலாமாண்ணா? இந்த மாதிரி யாரும் கஷ்டம் கொடுக்காதுங்க. பரவாயில்லப்பா, ஒரு 100 ரூபா வாங்க. அப்பதான் எங்க மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா மனம் உறுத்திக்கிட்டே இருக்கும். இல்லக்கா வேண்டாம், எங்களுக்கு சாப்பாடு போடுற இடம். நீங்களாம் செருப்பு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படி அலையிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சொல்லாம கொள்ளாம உள்ள ஏறி குதிச்சுக்கிட்டு எல்லாவளும் போட்டோ எடுத்துட்டு அலைதல்லுவோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதுங்க, யாரும் பண்ணாதுங்க. சாரி
சாரி அண்ணாச்சி சாரி பொம்பளை அலுவலகம் மட்டும்தான் பண்றாலும் பார்த்தா ஆம்பளை அலுவலும் வந்து போட்டோ எடுத்துட்டு கிடக்கானவ. இனிமே ஒரு போட்டோ எடுக்க 100 சொல்லி வாங்கினாதான் சரிப்பட்டு வரும். சரி பாவம் அவங்க கஷ்டம் புரியாம இப்படிலாம் ஆடிட்டோமே. சரி வாங்க நம்ம போவோம். ஏதோ அடிக்காமல் விட்டாரே, வாங்க போவோம். எப்போ வந்து நெட்டவெளி எது சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன். இன்னைக்கு இப்போ மதிக்கெட்டு போய் இங்கே வந்து நின்றுட்டேன். சார் வீணா ஏச்சு வாங்கியாச்சு. பாவம் அந்த மனசன். உடனே பாவமும் பழியும் என் மேலே திரும்பிடும். நல்ல போட்டாக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு நல்லா ஆடிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு பங்கச்சக்கா நீங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க? பூக்களே ஓய்விடுங்கள் என்னெல்லாம் படிச்சீங்க நீங்கள்? படிச்சுட்டு ஆளை பாருங்க. சரி சண்டையெல்லாம் வெளியே போய் வைங்க, வாங்க போவோம்.